உன் பாதமே காண்பதற்கு உருகிற்று என் உள்ளமும் நானும் கிடந்து அலந்து எய்த்து ஒழிந்தேன் திருவொற்றியூர திருஆலவாய திருவாரூரா. திருவாரூராய ஒரு பற்றில்லாமையும் கண்டு இறங்காய் கட்சியே கம்பனே. அவனுடைய திருவடியை பார்க்கறதுக்கு நாம ஏதேனும் ஒரு செயல் செய்யணும். கோயிலை வழிபடலாம், கோயிலுக்கு ஏதாவது முடிந்ததை கொடுக்கலாம், பூமாலையை வாங்கி கொடுக்கலாம், விளக்கு போடலாம், கோயில் ஏதாவது ரிப்பேர் இருந்தா செய்து கொடுக்கலாம், கோயிலுக்கு ஒரு அபிஷேக ஆராதனை பண்ணலாம், கோயிலுக்கு பாட்டு சொல்லலாம், கோயிலை கூட்டலாம், மெழுகலாம். இதெல்லாம் நாம தேவாரத்தில் காட்டப்படுகிற திருப்பணிகள். கோயிலை கூட்டாட்டி போனாலும் மெழுகாட்டி போனாலும் கோயிலை குப்பை அடிக்காமையாவது இருக்கலாம். வாழைப்பழத்தை தின்னுபிட்டு அங்கேயே போட்டான்னா வர்றவன் சறுக்கிட்டு கீழே விழ மாட்டான் இல்லையா? ஆமா. கோயில்களுக்கு குழந்தைகளை அழைச்சிட்டு வந்து நம்பர் 1, 2க்கு போக விடாம இருந்தாலும் அதுவே பெரிய புண்ணியம் இல்லையா? இப்படி கோயிலுக்கு இந்த நன்மைகள்லாம் செய்தோம்னா அவனுடைய திருவடியை பார்த்து விடலாம். இதுதான், வேற ஒண்ணும் கிடையாது. நாம இதுல எது நமக்கு செய்ய முடியுமோ அதை செய்யலாம். இப்ப சந்தோஷ நாடார் இருக்காரு, அவர் நான் பாடி கேட்டதில்லை, பாடுவாரோ என்ன சந்தோஷ நாடார் என்னைக்காவது ஒரு நாள் இங்க பாடினார்னு நான் கேட்டதில்லை. என்னங்க பாடுவீங்களா? என்ன பண்ணலாம்? சாமி அவருக்கு கொஞ்சம் வசதியை கொடுத்திருக்கிறார். எங்கேயாவது ஒரு கோயிலுக்கு இந்த முடியல, கோயிலை சுத்தி சுத்தி வந்து கும்பலாம். இங்க ஒரு பொம்மநாட்டி பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 108 தடவை பிரதட்சணம் வர்றா. பாத்தீங்களா? ஒரு பொம்மநாட்டி 108 பிரதட்சணம் வர்றா இந்த கோயில. அந்த பொம்மநாட்டி என்ன கேட்டது, நான் இப்படி பிரதட்சணம் வர்றது சரிதானா அப்படின்னு. நீ பண்ண புண்ணியம் அப்படின்னு. நம்மளால முடியுமா? 108 தடவை சுத்த முடியுமா? முடியாது. உள்ளத்திலையும் வலிமை இல்லை, உடம்புலையும் வலிமை இல்லை. நான் என்ன பண்ணலாம்? கோயிலுக்கு போனா பாட்டு சொல்ல தவறவே மாட்டேன். நாம அந்த தர்மம் செய்யணும். இதையெல்லாம் செய்தோம்னா ஆண்டவனை நாம பார்த்து விடலாம். அதைத்தான் சாமி கேட்கிறார். நான் ஒரு செயலும் செய்யலையே, எப்படி நான் உன்னை காண முடியும்? ஒரு பற்றில்லாமையும் கண்டு இறங்க கட்சியே கம்பனே. எல்லாரும் உன்னை பார்க்கணும், உன்னை பார்க்கணும், உன்னை பார்க்கணும், உன்னை பார்க்கணும் தான் சொல்றாங்க. நாம அப்படி சொல்லல இல்லையா? ஆமா. வழுவிலாது உன்னை வாழ்த்தி வழிபடும் தொண்டனேன் உன் செழுமலர்பாதம் காண தெந்திரை நஞ்சமுண்ட குழகனே கோலவில்லி கூத்தனே மாத்தாயுள்ள அழகனே ஆலவா இல்லப்பனே அருள் செய்யாயே. உன் திருவடியை பார்க்கறதுக்கு எனக்கு அருள் செய். அப்படி ஹோமாம்புலியூர் அப்படின்னு ஒரு ஊர். என்ன அர்த்தம்? அந்த ஊர்ல இருக்க ஹோமம் பண்ணிக்கொண்டே இருந்திருக்கிறார்கள். நம்ம சந்தோஷ நாடார் ஒரு படம் ஒண்ணு கொடுத்தார் ரொம்ப நாளைக்கு முந்தி. எங்கேயோ ஒரு ஊர்ல என்ன பண்ணாங்க, மகாலட்சுமி ஹோமம் பண்ணாங்க. எங்கேயோ சென்னையில் தானா?
அந்த ஹோமத்துல ஆகுதியில கடைசியா போடும்போது அத போட்டோ எடுத்தாங்க. ஒரு லட்சுமி உருவம் வந்தது அதுல. அவனுங்க ஒரு படம் கொடுத்தாரு எனக்கு அவரு. இந்த ஹோமத்துல போடுறாங்களே இல்லையா, இந்த நெருப்பு எரியுது இல்ல, இந்த நெருப்பை எரியறத போட்டோ எடுத்து பார்த்தாங்க. அதுல ஒரு லட்சுமி உருவம் இருந்தது. வச்சிருக்கீங்களா அந்த படம்? வச்சிருக்காரு. அப்படி இந்த ஹோமம் செய்தால்தான் நாடு நன்றாக இருக்கும் என்று சொல்லித்தான் கோயில்ல தினந்தோறும் ஹோமம் பண்ணணும்னு வச்சிருக்காங்க. இந்த ஊர்ல இந்த கோயில்ல கூட ஹோமம் நடக்குது தெரியுமா உனக்கு? இந்த ஊர் கோயில்ல, இந்த கோயில்ல கூட தினந்தோறும் ஹோமம் நடக்குது இல்லையா? ஆமா, அதுதான் ஓமாம்புலியூர்னு பேரு. அந்த ஊர் தேவாரம். பூங்கோடி மடவாள் உமையொரு பாகம், பூங்கோடி மடவாள் உமையொரு பாகம், புரி தரு சடை முடியடிகள் விங்கிரு நட்டம் ஆடும் எம்பீகேத விருப்போர் இடம் விலவி தேங்கமல் பொழில் செடுமலர் போதி செறிதருவன் விதை பாடும் ஓங்கிய புகழ ஓமமாம் புலி உடையவர் வடதளியதுவே, உடையவர் வடதளியதுவே, உடையவர் வடதளியதுவே, உடையவர் வடதளியதுவே, அதுவே அதுவே. தளி என்று சொன்னால், தளி தளி என்று சொன்னால் பெரியவர்கள் இருக்கிற இடத்திற்கும் சிவன் இருக்கிற இடத்திற்கும் தளி என்று பேர் வரும். சிவஞான திருத்தளி இல்லையா? ஆமா, சிவன் இருக்கிற இடத்துக்கும் திருத்தளி என்று பேர் வரும். இந்த ஊர்ல வடதளி என்று பேர் இருக்கிறது. வடதளி அப்படின்னு நம்ம வீட்டுக்கு வீடுன்னு சொல்றோம் இல்லையா, அதுக்கு போல அது அந்த ஊர்ல இருக்கிற இடத்துக்கு. இப்ப மயிலாப்பூர்ல கோயிலுக்கு கபாலீஸ்வரம்னு பேரு இல்லையா? கோயிலுக்கு கபாலீஸ்வரம்னு பேரு, ஊருக்கு பேரு மயிலாப்பூர்னு பேரு இல்லையா? அதனாலதான் மயிலை கபாலீஸ்வரம், மயிலை கபாலீஸ்வரம்னு பாட்டுல வரும். நம்ம உடம்புல இதுக்கு பேர் உடம்புன்னு பேரு. இதுக்கு பேர் என்ன? மூக்கு. உடம்புல மூக்கு. மயிலாப்பூர்ல கபாலீஸ்வரம் அப்படின்னு அர்த்தம். சம்பரற்கு அருளி சலந்தரந்திய தழல்மொழி சக்கரம் படைத்த எம்பெருமானார் இமையவர் ஏத்த இனி வினங்கு உறைவிடும் வினவில் அம்பரமாகி அடல்கள் புகையில் ஆகுதியால் மழை பொடியும் கும்பகளேத்து ஓமமாம் புலியூர் உடையவர் விடதலி அதுவே. இந்த பாட்டுல ஒண்ணு வருது பார்த்தீங்களா? அப்படி ஹோமம் பண்ணினா மழை பொழியும் என்று வருகிறது. ஹோமம் பண்ணினால் மழை பொழியும் என்று, பாடல்கள் பாடினாலும் மழை பொழியும். திருஞான சம்பந்தர் தேவாரத்தில் 7 திருப்பதியம் இருக்கிறது. மேகராக குறிஞ்சின்னு அதுக்கு பேர். அதனை பாடினாலும் மழை பொழியும். பெரியவர்கள் ஞானிகள். தர்மபுரம் இடத்துல ஒரு ஞானி இருந்தார், ஒரு பண்டார் சன்னதி. திருநெல்வேலி பக்கம் போனார். அங்க இருக்கிறவங்க சொன்னாங்க, ரொம்ப நாளா இங்க மழை இல்லை, பெரியவர்கள் நீங்க வந்திருக்கீங்க, மழை பொழிய சொல்லுங்கன்னு சொன்னார். உடனே ஒரு பாட்டு பாடினார், பெய்க மழை அப்படின்னு சொன்னார். மழை பெய்யுது. பெரியவர்கள் சொன்னா நடக்கும். அதனால்தான் பெரியவங்கள்ட்ட வம்பு வளர்க்கக்கூடாது, பெரியவர்களை மரியாதையோடு நடத்தணும். அதனாலதான் வள்ளற் பெருமான் சொன்னார், நல்லோர் மனதை நடுங்கச் செய்தேனோ. வயதுல மூத்தவர்களுக்கு நாம எப்போதும் மரியாதை கொடுக்கணும், நிச்சயமாக. இப்ப யாரும் கொடுக்கிறது கிடையாது.
இல்லையா? ஆமா. அப்படி ஹோமம் பண்ணினால் மழை பொழியும் என்று இந்த தேவாரத்தில் வருவதை நாம கவனிக்கணும். பாங்குடைத்தவத்து பகீரதற்கு அருளி படல் சடை கரந்த நீர் கங்கை தாங்குதல் தவிர்த்து தராதலத்தீடிந்த தத்துவன் உறைவிடம் வினவில் ஆங்கரி மூன்றும் அமர்ந்துடன் இருந்த அங்கையால் ஆகுதி வேட்கும் ஓங்கிய மறையோர் ஓமமாம் புலியூர் உடையவர் வடதளி அதுவே. ஒரு நாட்டில் சண்டை வந்ததுன்னா வேற்று அரசன் படையெடுத்தானேயானால் மறையவர்கள், வயதானவர்கள், பெண்கள், குழந்தைகள் இவங்களெல்லாம் ஒரு பக்கமா போய் சொல்லிவிட்டு அப்புறமா அந்த சண்டை நடக்கும். இப்பெல்லாம் அப்படி கிடையாது. பெண்கள் மறையவர்கள் இருக்கிற இடத்துல தான் முதல்ல போடுவான் குண்டை, இல்லையா? புற்றரவணிந்து நேர்மை பூஜி கூடங்கள் சூதர ஊரூர் பெற்ற முந்தேறி பெய்வலி கொள்ளும் பிரானவன் உறைவிடம் வினவில் கற்றனால் வேதம் அங்கமோராரும் கருத்தினார் அருத்தியால் தெரியும் உற்ற பல்புகடார் ஓமமாம் புலியூர் உடையவர் வடதளியதுவே. நிலத்தவர் வானம் ஆழ்பவர் கீழோர் துயர்கட நெடியமார் கருளால் அழைத்த வல்லசுரர் ஆசரவாழி அழித்தவன் உறைவிடம் வினவில் சலத்தினார் பொருள்கள் வேண்டுதல் செய்யா தன்மையார் நன்மையால் மிக்க உலப்பில் பல்புகடார் ஓமமாம் புலியூர் உடையவர் வடதளி அதுவே. மணந்திகள் திசைகள் எட்டும் ஏழிசையும் மலியும் ஆரங்கம் வை வேள்வி இணைந்த நாள் வேதம் மூன்றறி இரண்டு பிறப்பென ஒருமையால் உணரும் குணங்களும் அவற்றின் கொள்பொருள் குற்றமற்றவை உற்றதும் எல்லாம் உணர்ந்தவர் வாடும் ஓமமாம் புலியூர் உடையவர் வடதளி அதுவே. தலையொரு பத்தும் கடக்கைய திரட்டி தானுடைய அரக்கன் உன் கையிலே அலைவது செய்த அவன் திரள் கொடுத்த ஆதியார் உறைவிடம் வினவில் மலையென ஓங்கும் மாளிகை நிலவும் மாமதில் மாற்றலர் என்றும் உலவு பல்புகடார் ஓமமாம் புலியூர் உடையவர் வடதளி அதுவே. கள்ளவிழ் மலர் மேல் இருந்தவன் சரியோன் என்று இவர் காண்பரிதாய உள்ளறி ஒருவர் உமையவளோடு உகந்தினி துறைவிடம் வினவில் கள்ள நீர் வாழை பாய்தருளி பனிமலச் சோலை சூடாலை ஒள்ளிய புகழார் ஓமமாம் புலியூர் உடையவர் வடதளி அதுவே. பெண்ணியரல்ல தேரரோடு அமணர் தடுக்கொடு சீவரம் உடுக்கும் கள்ளமார் மனத்து கரதிகற்கு அருளா கடவுளார் உறைவிடம் வினவில் நல்லியாமம் நான் மறை தெரிந்து நலந்திகள் மூன்றறி ஓம்பும் ஒள்ளியார் வாழும் ஓமமாம் புலியூர் உடையவர் வடதளி அதுவே. விளை தருபயலுள் வெயில் செறி பவள மேதிகள் மேல் புலத்திடறி ஒளி தர மல்கும் ஓமமாம் புலியூர் உடையவர் வடதளி அரணே. களிதரு நிவப்பில் காண்டது செல்வ ஆழிஞான தம்பந்தம் அழிதரு பாடல் தப்பும் வல்லார்கள் அமரலோகத்து இருப்பாரே அமரலோகத்து இருப்பாரே.
அடுத்து நாம பார்க்க இருக்கிற ஊர் திருநாரையூர். நாரையூர்ல தான் பொல்லா பிள்ளையார்னு ஒரு பிள்ளையார் இருக்கு. அது பொல்லா பிள்ளையார் அல்ல, பொல்லா பிள்ளையார். பொல்லுதல் என்பது உளியினால செதுக்கப்படுவதற்கு பொல்லுதல் பேர் இல்லையா? இப்ப நாம அம்மி பொழியறதுன்னு சொல்றோம்ல, புள்ளி புள்ளியா குத்துறதுக்கு என்ன சொல்றோம்? பொழியறதுன்னு சொல்றோம் இல்லையா? பொல்லுதல் தான் ரைட்டு. அந்த மாதிரி உளியினால செதுக்காமல் தானே தோன்றிய சுவாமிக்கு சுயம்பு மூர்த்தி அல்லது தானே தோன்றியது அப்படின்னு சொல்லப்படும். இப்ப மதுரையில் இருக்கிற சொக்கநாசாமி தானே தோன்றியது. ஆமா, இப்படி தானே தோன்றிய சாமிகள் பல ஊர்ல உண்டு. அப்படி இந்த பிள்ளையார் தானே தோன்றியவர். அந்த பிள்ளையாரத்தான் ஒருத்தர் பூசை பண்ணினார். ஒரு குருக்கள் அந்த பிள்ளையார பூசை பண்ணி இருந்தார். அவர் ஒரு நாள் வெளியூர் போக வேண்டி வந்தது. அவருடைய பையனை கூப்பிட்டு, அப்பா அப்பா நான் வெளியூர் போறேன், நாளைக்கு இந்த பிள்ளையார் பூசையை நீ பண்ணிவிடுன்னு சொன்னார். அந்த பையன் கேட்டான், பிள்ளையார் பூசைன்னா என்ன பண்ணணும்னு கேட்டான். அப்ப சொல்லணும்ல, தோண்டி எடுத்துக்கிட்டு போ, கோயில் கிணத்துல தண்ணி இருக்கும், முண்டு சாமி தலையில ஒரு குடம் ஊத்து, அங்க பரிவட்டம் இருக்கும், சாமி துணிக்கு பேரு பரிவட்டம்னு பேரு, நம்மளுக்கு துணின்னு பேரு, சாமிக்கு பரிவட்டம்னு பேரு. அந்த பரிவட்டத்தை எடுத்து கட்டு, மாடத்துல சந்தனம் இருக்கும், அதை எடுத்து பொட்டு போடு, அங்க எண்ணெய் இருக்கும், ஒரு விளக்கு போடு, உங்க அம்மா கொழுக்கட்டை பண்ணி கொடுப்பா, அதை எடுத்துக்கிட்டு போய் சாமிக்கு நிவேத்தியம் பண்ணு அப்படின்னு சொன்னார். அப்பா நிவேத்தியம்னா என்னன்னு கேட்டான். சின்ன பையன் தானே, நிவேத்தியம்னா சாமியை சாப்பிட செய்யறதுடா, சாப்பிட சொல்றதுன்னு கேட்டான். அப்ப இந்த பையன் கேட்டான், அப்பா அப்பா கொழுக்கட்டையை சாமி சாப்பிடுமான்னு கேட்டான். சின்ன பையன் கேட்கத்தான் செய்வான். இவர் சாப்பிடாதுன்னு சொல்லுவதற்கு இஷ்டம் இல்லை இல்லையா? இப்ப சாமிக்கு நிவேத்தியம் பண்ணா அதை சாமி சாப்பிடுதுன்னு தான் நம்ம எண்றோம். சாப்பிடாதுன்னு சொல்ல முடியுமோ? முடியாது. சாப்பிடுன்னு சொல்லிவிட்டாரு. சரின்னு பையன் கேட்டுக்கிட்டான். மறுநாள் இங்க இருந்து கோயிலுக்கு போனா, சாமி தண்ணி முண்டு ஊத்துனா, வேட்டியை போட்டு போத்துனா, பொட்டு வச்சான், விளக்க ஏத்துனா, அம்மா கொடுத்த கொழுக்கட்டையை கொண்டு சாமிக்கு எதுக்க கொண்டு வச்சு சாமி சாப்பிடுன்னா, சாமி சாப்பிடுன்னா. அவர் சாப்பிட்டு பழக்கம் இல்லை இல்லையா? பேசாம இருந்தார். அதனுடைய தன்மையைத்தான் சாப்பிடுவாரே தவிர அவர் கொழுக்கட்டையை திங்கிறது வழக்கம் இல்லை. பையன் என்ன நினைக்கிறான்? அந்த கொழுக்கட்டையை திங்கணும்னு நினைக்கிறான் இல்லையா? ஆமா. இந்த கொழுக்கட்டையை பிள்ளையார் திங்கல. பையன் பார்த்தான், சாமி சாமி எங்க அப்பா சொன்னார் நீ கொழுக்கட்டை சாப்பிடுவேன்னு சொன்னாரு, நீ எங்க அப்பா கொடுத்தாதான் சாப்பிடுவியா, இல்ல நான் கொடுத்தா சாப்பிட மாட்டியா? நீ சாப்பிடலன்னா இந்த தூண்ல முட்டிக்குவேன் அப்படின்னுட்டான். சின்ன குழந்தை, அவனுக்கு என்ன தெரியும் இல்லையா? ஆமா. நீ இந்த கொழுக்கட்டையை சாப்பிடலன்னா இந்த தூண்ல முட்டிக்க வேணாம் அப்படின்ட்டான். அப்படி சொல்லி இந்த பிள்ளையார் சாப்பிடல. இப்ப என்ன பண்ணா, மண்டையை கொண்டு போய் இந்த தூண்ல போட்டா, ஒரு முட்டு போட்டான்.
ரத்தமா ஒழுகுது. பிள்ளையார் பார்த்தாரு, சிச்சி இனிமே நாம சும்மா இருக்கிறது தப்பு, டேய் இதை சாப்பிடுறேன்டா அப்படி சொல்லிட்டு இந்த கொழுக்கட்டை 1 2 3 4 எல்லாத்தையும் சாப்பிட்டார். நான் சொல்றது வரலாறு. பிள்ளையார் பால் குடிச்சது மாதிரி ஆயிட போகுது, ஏதாச்சும் விட போறீங்க. வீட்டுக்கு இந்த வெறும் டப்பாவை தான் எடுத்துட்டு போனான். அம்மா கேட்டா எங்கடா கொழுக்கட்டை எல்லாம், பிள்ளையார் சாப்பிட்டாருமான்ட்டான். இந்த அம்மாவுக்கு நம்பிக்கை இல்லை. நாம பிள்ளையாருக்கு கொழுக்கட்டை பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் எத்தனையோ வருஷமா, அவர் குறைஞ்சதே இல்லை, அப்படியே வரும். இந்த பையன் பிள்ளையார் சாப்பிட்டாருன்னு சொல்றானே அப்படின்ட்டு பேசாம இருந்துட்டான், ஒன்னும் சொல்றதுக்கு இல்லை. ஒரு நாள் இல்ல, 2 நாள் இல்ல, 3 நாள் அப்படியே சாப்பிட்டார். அவர் 3 நாள் கழிச்சு குருக்கள் வந்தார். இந்த வீட்டம்மா சொன்னா, என்னங்க பையன் கொழுக்கட்டை எடுத்துட்டு போறான், பிள்ளையார் சாப்பிட்டாரு பிள்ளையார் சாப்பிட்டாருன்னு 3 நாளா சொல்றான் அப்படின்னாரு. அவருக்கு நம்பிக்கை இல்லை. கூப்பிட்டு கேட்டாரு, ஏண்டா நம்பி ஆண்டார், நம்பி இங்க வாடா, பிள்ளையார் கொழுக்கட்டையை தின்னாரான்னு, தின்னாருங்கிறான். 3 நாளும் சாப்பிட்டாருன்ட்டான். சரி பரவாயில்ல, இன்னைக்கும் கொழுக்கட்டை எடுத்துட்டு போ, சாமி சாப்பிடுறாரா பார்க்கலாம் அப்படின்ட்டான். கொழுக்கட்டை எடுத்தோம்னா பிள்ளையார் சாப்பிடுறாரு. இந்த குருக்கள் பார்த்தாரு, இந்த பிள்ளையாரு சாப்பிடுறாரு. அவர் கொடுத்த போது சாப்பிடல பிள்ளையார், பையன் கொடுத்த போது சாப்பிடுறாரு. அது மாத்திரம் இல்லாம அந்த நம்பியாண்டார் நம்பிக்கு இந்த பிள்ளையார் பாடம் சொல்லி கொடுத்தார். பாடமும் சொல்லி கொடுத்தார். கொழுக்கட்டை சாப்பிட்டது மாத்திரம் இல்ல, பாடமும் சொல்லி கொடுத்தார். அவர்தான் பின்னால நம்பியாண்டார் நம்பின்னு அந்த பையனுக்கு பேர். அவர்தான் தேவார திருமுறையை நமக்கு எடுத்து கொடுத்தவர். தேவார திருமுறையை சிதம்பரத்திலிருந்து எடுத்து கொடுத்தவர் யாரு? நம்பியாண்டார் நம்பி. அதுக்கு முயற்சி பண்ணது யாரு? ராஜராஜ சோழன். நம்பியாண்டார் நம்பியோட நினைவு நாள் இந்த வருஷம் அடுத்த மாசம் 22ஆம் தேதி. இந்த மாசம் 22ஆம் தேதி வருது, புனர்பூச நட்சத்திரம் வருது. திருநாரையூர்ல நல்லா நடக்கும். அது இது எந்த ஊர்ல நடந்தது? திருநாரையூர்னு ஒரு ஊர், சிதம்பரத்துக்கும் மேற்கே ஒரு 10 கிலோமீட்டர்ல இருக்க அந்த ஊர். தேவாரத்தை நமக்கு எடுத்து கொடுத்த பிள்ளையார் யாரு? இந்த திருநாரையூர்ல இருக்கிற பிள்ளையார் தான் எடுத்து கொடுத்தார். நான் அந்த பிள்ளையார தினந்தோறும் காலையில எந்திரிச்ச உடனே நினைச்சிடுவேன். எந்திரிச்ச உடனே நினைக்கிறதுன்னு சொல்லிவிட்டு ஒரு அரை மணி நேரம் உட்காருவேன். நான் ஒவ்வொரு நாளும் உட்காருவேன். எனக்கு பாடம் சொல்லி கொடுத்த வாத்தியார்கள், என்னுடைய தாய் தந்தை, எனக்கு படிக்கும் போது உதவி செய்தவர்கள், அத்தனை பேரையும் நினைப்பேன் நான். இல்லையா? எலிமெண்டரி ஸ்கூல்ல கல்யாண சுந்தர ஐயர்னு ஒருத்தர் படிச்சேன். தேவாரம் வேலாயுத ஓதுவார்கிட்ட படிச்சேன். சங்கீதம் சுப்பிரமணியார்கிட்ட படிச்சேன். சித்தூர் சுப்பிரமணிய பிள்ளைகிட்ட படிச்சேன். யோகாசனம் நடராஜ பிள்ளைகிட்ட படிச்சேன். பஞ்சாட்சர ஜபம் பண்றதுக்கு உபதேசம் மதுரை சன்னியானத்து கிட்ட படிச்சேன். இத்தனை பேரையும் நினைச்சு ஒரு கும்பிடு போட்டுருவேன். இளமையில எனக்கு சோறு போட்டு வளர்த்தவர்கள் பூவனூர் சுப்பையா முதலியார்னு ஒருத்தர், அவருக்கு ஒரு கும்பிடு போடுவேன். 12 வயசிலிருந்து 40 வயசு வரைக்கும் எனக்கு சோறு போட்டு வளர்த்தவர்கள் தர்மபுரம் ஆதீனம், அவர்களுக்கு ஒரு வணக்கம் போடுவேன். நான் படிக்கும் போது பழனியப்ப முதலியார்னு ஒருத்தர் 4 வருஷம் சோறு போட்டார், 3 வேளையும் சோறு, அவருக்கு ஒரு கும்பிடு போடுவேன். என்னுடைய குலதெய்வத்துக்கு ஒரு கும்பிடு போடுவேன். என்னுடைய வீட்டு தெய்வத்துக்கு ஒரு கும்பிடு போடுவேன்.
என் தந்தையாருக்கு ஒரு கும்பிடு போடுவேன், என் தாயாருக்கு ஒரு கும்பிடு போடுவேன். இதையெல்லாம் போடுவதற்கு அரை மணி நேரம் ஆயிடும். ஒருத்தர் நினைக்கணும் இல்லையா? நினைக்கும் போது புத்தி எங்கேயாவது போயிடும். அந்த புத்தியை மறுபடியும் இழுத்துக்கிட்டு வரணும். எந்திரிச்சு உட்கார்ந்த உடனே எங்க அப்பாவன்னு நான் நினைப்பேன். நினைக்கும் போது அந்த ஊர்ல நிலம் இருக்க நமக்கு, அது இந்த வருஷம் விளைச்சானா இல்லையான்னு புத்தி அங்க போயிடும் இல்லையா? அந்த புத்தியை மறுபடியும் உதச்சி திருப்பிட்டு வரணும். இங்க இதுக்கு அரை மணி நேரம் ஆயிடும். அப்படி அந்த பிள்ளையாரையும் நான் நினைப்பேன். அந்த ஊர் தேவாரம் நாம இப்ப படிக்க போறோம். எது? திருநாரையூர். இந்த ஊர் தேவாரத்தில் நமக்கு சொல்லுகிற புத்திமதி என்ன தெரியுமா? திருநாரையூர் தேவாரத்தில் உனக்கு பாபமானாலும் புண்ணியமானாலும் வருவதற்கு வழி 3 வழி. பாபமானாலும் புண்ணியமானாலும் உனக்கு வந்து சேருவதற்கு வழி என்ன தெரியுமா? 3. என்னென்ன வழி தெரியுமா? மனசுனால வரும் புண்ணியமும் பாவமும் இல்லையா? வாக்குனால வரும் புண்ணியமும் பாவமும். சொல்றதுனால, மனசு நினைக்கிறதுனால பாபமும் புண்ணியமும் வரும். வாக்கு சொல்றதுனால புண்ணியமும் பாவமும் வரும். இந்த உடம்பால செய்யறதுனால புண்ணியமும் பாவமும் வரும். இது 3 வழிதான். அதுக்கு இந்த 3 வழியை தவிர வேற ஒரு வழி கிடையாதுன்னு பெரியவர்கள் எழுதி வச்சுட்டாங்க. ஆனதுனால இந்த புண்ணியம் செய்திருந்தீங்கன்னா பரவாயில்ல, பாபம் செய்திருந்தீங்கன்னா என்ன பண்றது? திருநாரையூர்ல இருக்கிற சிவனை கும்பிட்டு விடு. கும்பிட்டு விட்டியேயானால் இந்த பாவம் போய்விடும். உரையினில் வந்த பாவம் உணர்நோய்கள் உம்ம செயல் தீங்கு குற்றம் உலகில் வரையின் இல்லாமை செய்த அவை தீரும் வண்ணம் மிக ஏத்தி நித்தல் நினைவின் பட்டுதானே. இந்த வெளிச்சத்துல அப்படி தெரிய மாட்டேங்குது. வரை சிலையாக என்று அதில் மூண்டரித்து வளர்கண்குள் நங்கை பெறுவ திரையொலி நஞ்சமுண்ட சிவன்மேய செல்வ திருநாரையூர் கை தொழவே. ஊனடைகின்ற குற்றம் முதலாகி உற்ற பிணி நோய் ஒருங்கும் உயரும் வானடைகின்ற வெள்ளை மதிசூடு சென்னி விதியான வேரவீரன் கானிடையாடி பூதப்படையான் இயங்கு விடையான் இலங்கு முடிமேல் தேனடை வண்டுபாடு சடையண்ணல் அண்ணும் திருநாரையூர் கை தொழவே. இந்த பதிகம் பூரா கடைசியில் பாத்தீங்கன்னா கை தொழவே கை தொழவே கை தொழவேன்னு முடியும். கும்பிட்டு விடு போரும், கும்பிட்டு விடு போரும். இதைத்தான் வலியுறுத்தி சொல்லப்படுகிறது. ஊரிடை நின்று வாழும் உயிர் செத்த காலம் துயருற்ற தீங்கு விரவி பாரிடை மெல்ல வந்து பழியுற்ற வார்த்தை பொழிவுற்ற வண்ணமகலும் ஓரிடை அன்று 3 மதிலைட 4 புகழ்வானுளோர்கள் புணரும் பேரிடை நின்ற எந்தை பெருமான் இருந்த திருநாரையூர் கை தொழவே. தீவுறவாயாக்கை அது பற்றி வாழும் வினை சற்ற உற்ற உலகில் தாயுறு தன்மையாய தலைவன் தன்னாவும் இணையாக நின்று மருவும் தேயுறவாய காலில் நடமாடி கோலவிடம் உண்ட கண்டன் முடிமேல் தேய்திரை வைத்துகந்த சிவன்மேய செல்வத் திருநாரையூர் கை தொழவே. வசை அபராதமாய உவரோதும் நீங்கும் தவமாய தன்மை வரும் வான் மிசையபராதியாய திருமார் விளங்கும் விரிநூலர் விண்ணும் நிலனும் இசையவராகி சொல்ல இமையோர்கள் ஏத்தி அமையா
இமையே செய்தி இசையவர் போற்ற நின்ற சிவன்மேய செல்வ திருநாரையூர் கை தொடவே உரை வளர்வுயிலாய உயிர் நிற்கும் வண்ணம் உயர்வாக்கும் உண்மை உலகில் குறைவுற்றவாகி நின்ற குறை தீர்க்கும் நெஞ்சில் நிறைவாற்று நேசம் வளரும் மறை வளர்நாவன் மாவின் உரி போர்த்த மெய்யன் அறவார்த்த அண்ணல் கடலே திரைவளர் தேவர் தொண்டின் அருள் பேண நின்ற திருநாரையூர் கை தொழவே தனம் வரும் நன்மையாகும் தகுதி குழந்து பருதி குழந்த உடலின் இனம் வரும் ஐவர் செய்யும் வினயங்கள் சற்று நினைவொன்று சிந்தை பெருகும் முனமொரு காலம் 3 புறம் வென்று மங்க சரம் 3 எரித்த உணர் சினமொரு காலடித்த சிவன்மேய செல்வ திருநாரையூர் கை தொடவே உருவரை உருவரைகின்ற நாளில் உயிர் கொள்ளும் கூட்டம் உருவரைகின்ற நாளில் உயிர் கொள்ளும் கூட்டம் நனி அஞ்சு மாதலுற நீர் மறுமலர் தூவி என்றும் வழிபாடு செய்மில் அழிபாடிலாத கடலில் அறுவரை சூழிலங்கை அரையன் தன் வீரம் அழியத் தடக்கை முடிகள் திருவிரல் வைத்துகந்த சிவன்மேய செல்வ திருநாரையூர்கள் தொடவே வேறுயர் வாழ்வு தன்மை வினை துக்கம் மிக்க பகை தீர்க்கும் மேய உடலில் ஏறிய சிந்தை வாய்மை தெளிவிக்க நின்ற கரவை கரந்துதிகளும் சேருயர் பூவில் மேய பெருமானும் மற்ற திருமாலும் நேட எரியாய் சீரிய செம்மையாகும் சிவன்மேய செல்வ திருநாரையூர் கை தொடவே விடைபடு துன்பம் என்பம் உளவாக்கும் உலகாக்கும் உள்ளம் வெளியாக்கும் உன்னி உணரும் படையோடு கையிலேந்தி பலிகொள்ளும் வண்ணம் ஒலிபாடியாடி பெருமை உடையினை விட்டுளோரும் உடல் போர்த்துளோரும் உரை மாயும் வண்ணம் அடிய செடிபட வைத்துகந்த சிவன்மேய செல்வ திருநாரையூர் கைதொடவே ஏறியோரு வண்ணமாய உருவானே எந்தை பெருமானே உள்கினினைய திரிபுரம் அன்பு செத்த சிவன்மேய செல்வ திருநாரையூர் கை தோழுவர் ஒரு புனல் சூழ்ந்த காரி மறைஞான தந்தாண்ட உரை மாலை 10 மொழிவர் திருவளர் செம்மையாகி அருகேருளி கருளதம்ப செம்மை இனரே ஒரே ஒரு தெய்வமணி மாலை சொல்லி இந்த நிகழ்ச்சியை நான் நிறைவேற்றிக் கொள்வேன். நான் கொண்ட விரதம் நின்னடியல்லால் பிறதம்மை நாடாமையாகும். இந்த நல்விரதமாம் கனியை இன்மை என்னும் ஒரு துட்டனாய் வந்து கவ்வி அந்தோ தான் கொண்டு போவது இனி என் செய்வேன் பலராம என்னொரு கைத்தடி குண்டடிக்கவோ வலியிலேன் சிறியனேன் தன்முகம் பார்த்தருள்வாய். வான் கொண்ட தள்ளமுதவாரியே மிகு கருணை மலையே மலை கொண்டலே வள்ளலே என்னிரு கண்மணியே என் இன்பமே மயிலேறும் மாணிக்கமே தான் கொண்ட சென்னையில் கந்த கோட்டத்துவரர் தலமோங்கு கந்த மேலே தன்முகத் துய்யமணி உன்முகச் செய்வமணி சண்முகத் தெய்வமணியே வெற்றிவேல் முருகனுக்கு